Hello friends, இந்த வீடியோல 7 eye opening Japanese concepts தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பாத்தீங்கன்னா இக்கிகாய், அதாவது நம்மளோட பர்பஸ், நம்ம லைஃபோட பர்பஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம டெய்லி காலமே எழும்புறோம், அது என்ன பர்பஸ்க்காக நம்ம வேக்கப் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த பர்பஸ் நமக்கு கிளியராக தெரியணும். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஷிகாட்டா கானாய், அப்படின்னா நம்மளால் எதை சேஞ்ச் பண்ண முடியாதோ அதை தாண்டி நம்ம போகணும். நம்மளால் அதை சேஞ்ச் பண்ண முடியாது, ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை தாண்டி போக பழகிக்கணும். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வபி சபி, அப்படின்னா நம்ம ஒரு ஆக்ஷன், ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம், அது பெர்ஃபெக்ஷன் இல்லாமல் இம்பர்ஃபெக்ஷனாக இருக்குது. ஸோ அப்படி இம்பர்ஃபெக்ஷனாக முடியாத பார்த்து நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. எல்லாருமே எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாக பண்ண முடியாது, அதை நம்ம அக்செப்ட் பண்ண பழகிக்கணும். இதுதான் அந்த தேர்ட் கான்செப்ட். நாலாவது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கேமன், அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது லைஃப்பில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத பெரிய எமோஷனல் சுச்சுவேஷன்ஸ் நடக்கும். அப்போது நம்ம செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும், எமோஷ்னல் மெச்சூரிட்டி உள்ள பீப்புளாக நம்ம இருக்கணும். இதுதான் ஃபோர்த்து கான்செப்ட். ஃபிஃப்த்து கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒபைட்டோரி, அப்படின்னா டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். நம்மளை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாது, ஏன்னா எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸில் ட்ராவல் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணக்கூடாது. இதுதான் ஃபிஃப்த்து கான்செப்ட். சிக்ஸ்த்து கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கெய்சன், அப்படின்னா நம்ம எல்லா ஏரியாஸ்லேயுமே நம்ம லைஃப்பில் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும். நம்ம இருக்கிற அதே நிலைமையிலே இருக்கக்கூடாது, நம்ம வந்து நம்மளா இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். செவன்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஷுஹாரி, அதாவது லேர்னிங்கில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஷூ அப்படின்னா பேசிக்காக நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட், சரியா? இது வந்து தியரிட்டிக்கலாக அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேசிக் லேர்னிங் இது. அப்புறம் வந்து அப்படின்னா லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்க்குறது. இதுதான் வந்து செகண்ட் லேர்னிங் ஸ்டெப். லாஸ்ட் வந்து இது வந்து லேர்ன் பண்ணுறது, ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம படித்த விஷயத்தை வச்சு இன்னோவேட்டிவாக என்ன பண்ண போகிறோம், இன்னோவேட்டிவாக நம்ம அப்ளை பண்ணுற அந்த விஷயந்தான் இருக்குது. ஸோ இந்த லேர்னிங்கில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதுதான் இந்த ஷுஹாரி. இந்த 7 ஐ ஓப்பனிங் கான்செப்ட்ஸையும் நம்ம லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் நடக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.